சென்னையில் அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சைதாப்பேட்டை அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இந்த பணியிட மாற்றம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அண்மையில் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், குறிப்பாக சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலைப்பள்ளி மற்றும் சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் மூட நம்பிக்கைகள் சார்ந்த கருத்துக்கள் பேசப்பட்ட விவகாரம் என்பது தற்போது சர்ச்சைக்குரியாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த மகாவிஷ்ணு என்ற நபர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் தன்னம்பிக்கை ஊக்குவிப்பதற்காக பேசுவதற்காக அழைக்கப்பட்ட நிலையில் அவர் மூட நம்பிக்கைகளை மதிக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். இந்த விவகாரம் குறித்து ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் காலையில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டார். தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரமும் தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் அணைக்கட்டு மேல்நிலைப்பள்ளிக்கு தற்போது பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை பிறப்பித்திருக்கின்றது. இதற்கு முன்னதாக தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் ஏற்கனவே 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களிடமும் தற்பொழுது இது போன்ற சர்ச்சைகள் ஏற்படாத வகையில் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்பது தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி வருகின்றார். இந்நிலையில் தற்பொழுது இந்த மாதிரி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரும் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.